ஹலோ, என்ன பேரா? பேரு ராகவன், வயசு 60. என்ன டெஸ்ட் சார் பண்ணணும்? எல்லா டெஸ்ட்டுமே பண்ணணும். ஃபுல் செக்அப் பண்ற மாதிரி பிளான் பண்றோம். பண்ணிடலாம் சார். எப்போ பண்ணலாம்? நாளைக்கு காலையில வந்துடுறீங்களா? சார் நாளைக்கு வந்துடுறேன் சார். 7:30 ஓகேவா? ஓகே தானே சார். சார் சில டெஸ்ட் எல்லாம் ஃபாஸ்டிங்ல தான் பண்ணணும். அதனால டீ காஃபி டிஃபன் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிடுங்க. ஓகே சார், நான் சொல்லிடுறேன். டெஸ்ட்டுக்கு எவ்வளவு ஆகும்? 7,800 ரூபாய் ஆகும் சார். ஓகே சார், நீங்க வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. மலர், நாளைக்கு வரானே. இப்ப நிம்மதியா உங்களுக்கு? சரி, எவ்வளவு ஆகுமா? 7,800 அவ்வளவு வாங்க ஆகுது? ஆகும் தான் மலர். என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? கணக்கெல்லாம் பாக்கலங்க. எக்ஸ்ட்ரா சம்பளம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல. இனி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் ஒவ்வொன்னா வரும் தான். அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். என்ன பேசுற நீ? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கணக்கு பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? சும்மா தோணுச்சு சொன்னேன். பணம் போறது விஷயம் இல்ல மலரு. அப்பா ஹெல்த்தியா இருக்கிறது தான் முக்கியம். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லாதான் இருக்காருங்கிற நம்பிக்கை முக்கியம். அது இல்ல பாக்யராஜ், நான் நீ எதுவும் சொல்ல வேணாம். லேப்ல இருந்து வராங்கன்னு அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். காலையில அவருக்கு எதுவும் சாப்பிட கொடுக்காத. வலிக்குதாப்பா? லேசா வலிக்குது. ரிப்போர்ட் எப்ப ரெடி ஆகும்? ஈவினிங் ரெடி ஆயிடும் சார். நீங்க வந்து வாங்கிக்கலாம். கேஷா ஆன்லைன் பேமெண்டா? கேஷாவே கொடுத்துறேன். இந்தாங்க சார். 200 சேஞ்ச் இல்லையே சார்? உங்ககிட்ட 300 இருக்கா? 500 கொடுத்துறேன். என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. மலர் உங்ககிட்ட இருக்கா? இருங்க, நான் பாக்குறேன். அண்ணி 300 தானே, நானே கொடுத்து. ஓகே சார், நான் வரேன். ஓகே. 3 தடவை ரத்தம் எடுத்துட்டாங்க. இனி அதெல்லாம் ஊறி வர எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல. அதெல்லாம் உடனே ஊறிடும். நிறைய பேர்கிட்ட ரத்தம் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் மாறிடாதா? மாறாதுமா. அதான் பேர் எழுதி நம்ம கிட்ட காட்டினாங்கல்ல. ஒருத்தி சும்மா எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டு. இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளவு ஆச்சு பாக்கியராஜ்? அப்பா 7,800 ரூபா ஆச்சுப்பா. அவ்வளவு ஆகுதா? வீட்ல வந்து எடுக்கிறாங்களப்பா, ஆகதானே செய்யும். உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எனக்கு என்னப்பா கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, பணம் தான் உனக்கு கூட வருது இல்ல, அதனால பெரிய செலவா உனக்கு தெரியாது. சம்பளம் கூட வரலைனாலும் இதெல்லாம் ஒரு செலவா எடுத்துக்க மாட்டேன்ப்பா நான். ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாலே. ஒரு 5 நிமிஷம் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். நீ மெதுவாவே ரெடியாகு. நான் கிளம்பிட்டேன். பாப்பா நான் ட்ராப் பண்ணிடுறேன். டீ எங்களோட ஸ்கூலுக்கு வரியாடா? வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். கிளாஸ் வரைக்கும் என்ன கொண்டு வந்து விடுவீங்களா? ஏன் அப்படி? ஸ்கூல்ல ஒரு பையன் என் கூட ரொம்ப சண்டை போடுறான். நீங்க போலீஸ் தானே, உங்களை பார்த்தா பயப்படுவான். நான் உள்ள கிளாஸ் ரூம்குள்ள வந்து விடுறீங்களா? கொண்டு வந்து விட்டா போதுமா இல்ல மிரட்டணுமா? மிரட்டணும். ஆளை மட்டும் காட்டு, மீதி நான் பாத்து. போலாமா? போலாம். வரம்பா, பாத்துக்கோ. வரம்பா. பாய் தாத்தா. பாய் பாட்டி. ஏய், பாய் தங்கம். இந்த சுரேஷ் லஞ்ச். பாப்பா, இந்த ஓ லஞ்ச் ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? வரேன், கொண்டு போய் விடுறேன். சரி. பாய்மா. சரி, அப்போ நானும் போய் ரெடியா வரேன். சரிங்க. மலரு, இதோ வந்துட்டேன். வேலைக்கு கிளம்பிட்டியாடா? கிளம்பிட்டம்மா. இந்தாங்க. வர மலரு. வரம்பா. வரமா. போயிட்டு வா. வரும்போது ரிப்போர்ட் வாங்க மறந்துடாதடா. மறக்காம வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. இன்னைக்கு காலையில நீ வாக்கிங்கே போலல? ஆமாங்க, எழுந்திருக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு போகல. இதுக்கப்புறம் போலான்னு இருக்கேன். நீங்களும் என் கூட வரீங்களா? அது சரி. நானாவது வாக்கிங் வரதாவது. ஏன் சும்மா வாங்கல? எனக்கு தான் வேலை இருக்கே மதி. வாக்கிங் போயிட்டு வந்ததும் இருக்கிற வேலையை 2 பேருமா செய்யலாம். 1/2 மணி நேரம் தானே, போயிட்டு வந்துடலாமே. இனிமே இருக்கிறது மதியான சமையல் மட்டும்தான். அதையும் 11 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 12:30 மணிக்குள்ள முடிச்சிடலாமே. சும்மா வாங்க, ஜாலியா ஒரு வாக் போயிட்டு வரலாமே. அப்படியா சொல்ற? பார்க்குக்கு போலாமா? வரணும்னு ஆசைதான். ஆனா அத்தை மாமா கிட்ட என்ன சொல்றது? வாக்கிங் போறேனே சொல்லலாம். தலையா சீவிடுவாங்க. கொஞ்சம் கை கொடுங்க, வாங்க போலாம். எங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். நீ என்ன பண்ற? ஷூ போடுறேன். அது தெரியுது. அத போட்டுட்டு நீ என்ன பண்ண போற? வாக்கிங் போக போறேன். என்னைக்கும் விடியறதுக்கு முன்னாடில போவ? இன்னைக்கு போக முடியல, அதான் இப்ப போக போறேன். இவங்களும் என் கூட வராங்க. நீயும் போறியா? ஆமா அத்தை, சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்ல நடந்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நீ பார்க்ல நடக்க போனா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? காலையில செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப மத்தியான சமையல வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கிறேன். வெளியே வெயில் அடிக்குதே. காலையில என்ன பெருசா வெயில் அடிக்க போகுது? அப்படியே அடிச்சாலும் மார்னிங் வெயில் உடம்புக்கு நல்லதுதான். எனக்கு வெந்நீர் போட்டு வச்சிட்டியா மலரு? வச்சுட்டேன் மாமா. 11 மணிக்கு நாங்க காபி குடிப்போமே. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் வந்துருவேன். துணியெல்லாம் துவைக்கணுமே. மெஷின்ல போட்டுட்டேன். வரதுக்குள்ள வாஷ் ஆயிடும். வந்து காய போட்டுருவேன். விளக்கெல்லாம் தேய்ச்சாச்சா? அது நாளைக்கு தானே தேய்க்கணும். அப்படின்னா வேற எந்த வேலையுமே உனக்கு இல்லையா? இல்ல அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேனே. போயிட்டு வரட்டும். வேணா நீங்களும் வரீங்களா? என்னால ஹால்ல இருந்து ரூம் வரைக்குமே நடக்க முடியல. இதுல வந்து பார்க்ல வேற நடக்கணுமாக்கும். இங்களே போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மலரு. வந்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் போகட்டுங்க. இனிமே மலர வாக்கிங்லாம் அனுப்ப கூடாது. அதுவும் மதி கூட அனுப்பவே கூடாது. அப்புறம் அவள மாதிரியே மலரையும் மாத்திடுவா. 1 2 3 4 என்ன 5 6. என்ன மதி, இத்தனை லேடிஸ் வாக்கிங் போறாங்க?
ரெகுலரா நான் வாக்கிங் போற நேரத்துக்கு வந்து பாருங்க. இதை விட நிறைய பேர் போவாங்க. இவங்களுக்குலாம் வீட்ல வேலையே இருக்காதா? எல்லாருக்கும் இருக்குங்க. அதுக்காக 24 மணி நேரமும் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஹெல்த் மேலயும் அக்கறை எடுத்துப்பாங்க. நான் வாக்கிங் எல்லாம் வந்ததே இல்ல மதி. இந்த பார்க் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நான் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன். அதுவும் ராகவி விளையாடணும்னு சொன்னதுனால. இனிமே அடிக்கடி வரலாம். ஏன் தினமும் கூட வரலாம். அதெல்லாம் கஷ்டம் மதி. மதி, நான் வாக்கிங் போறத ரேவதிக்கு சொல்லட்டுமா? ஹலோ, நீ எங்க இருக்க ரேவதி? இந்த நேரத்துல நான் என்ன ஜப்பான்லயா இருப்பேன்? சமையல் கட்டில தான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் என் வீட்டு சமையல் கட்டில இருந்தா நீங்க நம்ம வீட்டு சமையல் கட்டில இருப்பீங்க. அதெல்லாம் இல்ல, நானும் மதியம் வாக்கிங் வந்திருக்கோம் தெரியுமா? வாக்கிங் ரேவதி, வாக்கிங். என்ன நீ சொல்றீங்க? எப்போதுல இருந்து நீங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சீங்க? எல்லாம் இன்னில இருந்து தான். நம்ம வீட்டு பக்கம் ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் நாங்க வந்திருக்கோம். நீ ஏன் ரேவதி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? எந்த நேரமும் கிச்சனே கதின்னு இருக்க. தினமும் வாக்கிங் போணும் ரேவதி. நம்ம ஹெல்த்த நாம தான் கவனிக்கணும். பாரா, ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு பேச்சு தோரணையே வேற மாதிரில இருக்கு. வெளியே வர்றது, வாக்கிங் போறதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? நீ தான் என் நேரமும் கிச்சன்லயே இருக்கியே. ரொம்ப பண்ணாதீங்க நீ. பார்த்தல, நல்லா வாக்கிங் வந்துட்ட. உன்னால அது முடியுமா? வெறுப்பேத்துறீங்களா? அச்சச்சே, நான் ஏன் உன்னை வெறுப்பேத்தணும்? வாக்கிங் வந்தத சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, எனக்கு இந்த போன் பேசிக்கிட்டு இப்படி கையெல்லாம் வீசிக்கிட்டு நடக்கவே முடியல. நான் வைக்கிறேன் ரேவதி. பாய். சரி சரி, பாய். என்னங்க? அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு கடைக்கு? பருப்பு எண்ணெயெல்லாம் தீந்துருச்சு, வாங்கிட்டு வந்துடுறேன். சமைக்கிற நேரம் பார்த்து தான் போவியா நீ? இருந்துச்சுன்னு நினைச்சேன், வாங்கிட்டு சட்டுன்னு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா போ. இன்னைக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் எடுக்க வந்தாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு ஆச்சு? 7800 ரூபாய் ஆச்சு. யாரு பணம் கொடுத்தாங்க? 7500 ரூபாய் அவர் கொடுத்தாரு. 300 ரூபாய் சுரேஷ் கொடுத்தான். வீட்டு செலவெல்லாம் யார் பாத்துக்கறாங்க? ஏன் கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலானுதான். மேக்ஸிமம் எல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. மாமா வேலைக்கு போகும்போது அவரும் ஏதாவது செலவு பண்ணுவாரு. ஆனா இப்ப பண்றது இல்ல. ராகவியோட சித்தப்பா எதுவும் பணம் கொடுக்க மாட்டாரா? அது என்ன சுத்தி வளைச்சு ராகவியோட சித்தப்பா? உன் ஹஸ்பண்ட்னு சொல்ல மாட்டியா? நோ, வீட்டுக்கு பணம் செலவு பண்ணுவான். எவ்வளவு செலவு பண்ணுவாரு? வீட்டு செலவுல ஒரு 80% அவர் பண்றாருன்னா மீதி 20% சுரேஷ் பண்ணுவான். ஏன் அப்படி? இவருக்கு தான் முதல்ல வேலை கிடைச்சது, அதனால மேக்ஸிமம் செலவெல்லாம் அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு. சுரேஷுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அது அப்படியே பழகிடுச்சு. அது போக இந்த மெடிக்கல் செக்கப் மாதிரி எக்ஸ்ட்ரா செலவையும் உங்க ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கறாரா? ஆமா மதி. அது எப்படிங்க? வீட்டு செலவு எல்லாத்தையும் 2 பேரும் ஷேர் பண்ணி தானே பண்ணணும். அதான் சொன்னேனே, அப்படியே பழகிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் earn பண்ற மணில தான் கிட்டத்தட்ட மொத்த குடும்பமும் ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுக்கு அதுல கோவமே வராதா? அவர் வீட்டுக்கு அவர் செலவு பண்றாரு, அதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? கோவப்படுறத கூட விடு, நான் எதுவும் கேக்குறது கூட இல்ல. அப்படியே கேட்டாலும் அவர் எதையும் கண்டுக்க மாட்டாரு. செலவு பண்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல மதனா. என்ன, ராகவிக்காக எதுவும் சேர்த்து வைக்க முடியல, தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி, உட்காரலாமா? அங்க உட்காரலாமா? ஏய், நீ இங்க என்ன பண்ற? நீங்க மட்டும்தான் வாக்கிங் போவீங்களா? நான் வர மாட்டேனா? என்ன சொன்னீங்க? நானு கிச்சன்ல இருக்கிற ஆளா? வாக்கிங் வந்திருக்கேன். வாக்கிங் வாக்கிங். பாத்தியா இவள? நாம சந்தோஷமா வாக்கிங் வந்தத இவளால தாங்கிக்கவே முடியல, அதான் ஓடி வந்துட்டான். நீங்க சந்தோஷமா இருக்கிறத தாங்கிக்க முடியாம வரல, நானும் சந்தோஷமா இருக்கலாமேன்னு தான் வந்தேன். அது சரி. சரி, வா உட்காரலாம். வாக்கிங் போக வந்தவளை எதுக்கு உட்கார சொல்றீங்க? வாங்க நடப்போம். வாங்க வாங்க. ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க? கடைக்கு போறதா சொல்லிட்டு வந்தேன். நம்பிட்டாங்களா? அவரு இருந்தா நம்பியிருக்க மாட்டாரு, அத்தை நம்பிட்டாங்க. போகும்போது 1 லிட்டர் எண்ணெய், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு வாங்கிட்டு போனா போதும். உன்னால வீட்ல இருக்க முடியலல்ல? ஆமா, இருக்க முடியலதான். அப்புறம் வீட்ல என்ன விசேஷம்? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. யாருக்கு? மாமாவுக்கு தான். அப்பாவுக்கு என்னாச்சு? அவரு கூட வேலை பார்த்த யாருக்கோ உடம்பு சரியில்லையா, உடனே பயந்துட்டு செக்அப் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. உங்க அண்ணனும் ஆளை வர வச்சு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாரு. ரிப்போர்ட் வந்துருச்சா? இன்னைக்கு சாயங்காலம் தான் வரும். ஆனா ரிப்போர்ட் வரும்போது தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? மாமாவுக்கு உடம்பு நல்லபடியா இருக்கணும் தான், எதுவும் ஆக கூடாதுதான். ஆனா சுகர் 5 or 10 கூடிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. வீடே ரணகாலம் ஆயிடும். வயசானாலே ஒரு பயம் வந்துரும் போல. தரணி பாட்டு கேட்டுக்கிட்டு
சோஃபால இயர்போனை போட்டிருக்கான். அத அத்தை சரியா பார்க்காம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு சத்தம் போட்டு ஊரையே கூட்டிட்டாங்க. ஐயோ, அத கையில எடுத்து இயர்போன்னு சொல்லியும் நம்பல. நைட்டு தூங்குற வரைக்கும் வீடு முழுக்க பாம்பு இருக்கான்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அச்சோ. வயசானா நமக்கு வரப்போற பயத்தை நினைச்சா எனக்கு இப்பவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாம அவ்வளவுலாம் பயப்படுவோம்னு எனக்கு தோணல. யாருக்கு தெரியும், வயசானா வேற ஒரு ஆளா மாறிடுவோம் போல. இந்த வயசாகிற கதையெல்லாம் விடுங்களேன். காலையில என்ன சமைச்ச? ஷோ ப்ளீஸ், உங்க சமையல் கதையெல்லாம் விட்டுடுங்க, வேற ஏதாவது பேசுவோம். வாயை திறந்தாலே சமையல், சாப்பாடு, வேலைன்னு தான் வருது. பேசாம கொஞ்ச நேரம் பேசாம நடக்கலாமா?